நன்றி சொல்கிறேன். கண்களை மூடுவோம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. கைகளை உயர்த்தி, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எங்களை நடத்தி வந்ததற்கும் எங்களை இதுவரை ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க வைத்திருப்பதற்கும் நமது மகா கிருபையானவரே, எங்கள் மீது வைத்த திட்டங்கள், தரிசனங்கள் நிறைவேறட்டும். இந்த ராத்திரி வேளை பரலோகத்தின் உன்னத சத்தம் எங்கள் நடுவில் உலாவி வரட்டும். இங்க ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் கூடி வரவில்லை. எங்களை உருவாக்கின தேவனுடைய ரேமா வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். உமது ரேமா இந்த ராத்திரி வேளை புறப்பட்டு வருவதாக உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கவும், சீர்படுத்திக் கொள்ளவும், ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும், இந்த ஆண்டு திட்டத்தோடு செயல்பட ஊழியங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை இந்த இடத்தில் அன்போடு கூட என்னை அழைத்து இந்த மாலை உங்களோடு கூட இருப்பதற்கும், தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கும் என்னை அன்போடு அழைத்த என்னுடைய நெருங்கிய நண்பர் அருமையான ரெவரண்ட் தினகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய குருசைகள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த சபையினுடைய செயலாளர் சுகின்ராஜ், இந்த ஊழியர் ஆல்வின் ஜோசப், மேரி ஷர்மிளா ட்ரெஷர் அவர்கள் எல்லாரையும், திருச்சபை மக்கள், நிர்வாக குழுவினர் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள், பின்னால் இருக்கிற சோமனேஸ்டிஸ், வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஒரு மணி நேரம் நான் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை வேகமாய் உங்களுக்கு சொல்லி இந்த ஆண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற பாதையில் உங்களை ஜெபத்திலே நடத்த விரும்புகிறேன். என்னோடு கூட செகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை, இது 2025 இல்லையா, 2025. ஸோ நான் எடுத்திருக்க வசனமும் 25 இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற சில மகத்துவமான காரியங்களை நீங்கள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். சேர்ந்து வாசிப்போம் என்னோடு கூட செகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இப்படி உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். நான் என்கிற இடத்தில், நான் அதற்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்தில் உங்களுடைய பெயரை வைத்து நீங்கள் ஒரு முறை படிக்க போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? உங்கள் பேர்லாம் ஞாபகம் இருக்கா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் பேர் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. கேட்க மாட்டேங்கிறீங்க. சண்டைக்கார மாதிரியே பார்த்துக்கிறேன். சிலர் சண்டைக்கார மாதிரியே முடியட்டும் உனக்கு இருக்கு. உங்கள் பேரை அந்த வசனத்தின் பக்கத்தில் நான் அதற்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அதற்குங்கிற இடத்துல யார் பேரை சொல்ல போறீங்க? நான் மைக்கில் சொன்னாலும் என் பேரை சொல்லிடாதீங்க. ஓகே, சேர்ந்து வாசிப்போமா? உங்கள் பேரை உங்கள் பைபிளில் வாசிங்க. உங்ககிட்ட பைபிள் இருக்கா? உங்கள் பைபிளில் உங்கள் பேரை சொல்லி வாசிக்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம், சப்போஸ் ஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அதையும் பைபிளை கொஞ்சம் லைட்டாக திருப்பிக்கங்க. சேர்ந்து வாசிக்கலாம். உங்கள் பேரை சொல்லி படிங்க பார்க்கலாம். நான் ஜோசப்பை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்தேன், ஜோசப்பின் நடுவிலே. ஆமாம், அந்த அதன் நடுவில் உங்கள் பேரை சொல்லுங்க. உங்கள் நடுவிலே மகிமையாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆண்டவர் இந்த 2025
ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து இந்த புத்தாண்டு ஆசீர்வாத நற்செய்தி கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவில் அக்கினி மதிலாயிருந்து உங்கள் குடும்பத்தின் நடுவிலே, உங்கள் வாழ்க்கையின் நடுவிலே தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த 2025ஆம் ஆண்டு தேவன் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ, அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 2025ஆம் ஆண்டு தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஆண்டாய், உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை கிரியை செய்ய போகிற ஆண்டாய், உங்க வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க முடியாத சில காரியங்களில் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாய் கிரியை செய்ய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் விசுவாசித்து கை உயர்த்தி ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலமாய் தம்முடைய ஜனத்தை பார்த்து, அவருடைய சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆண்டவருடைய கிரியை செய்கிற புத்தகமாய் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் தமது ஜனத்திற்கு மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுத்து, மறுபடியும் அவங்க வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு தேவன் தமது ஜனத்திற்கு செய்ய வேண்டிய காரியத்தை தான் இந்த சகரியா தீர்க்கதரிசி மூலமாய், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை மூலமாய், அல்ல அநேக வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன் என்று சொல்லி. அதே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே முந்தின ஆவியும் முன்மாரியையும் பின்மாரியையும் நான் பெருமழையாய் பெய்ய பண்ணுவேன் என்று. இந்த 2024 வரை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில சில இழப்புகளை சந்தித்திருக்கலாம், சில அவமானங்களை சந்தித்திருக்கலாம், சில போராட்டங்களை சந்தித்திருக்கலாம். அடுத்து இந்த 2025 என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்காதா? என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் இருக்காதா? கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார்? நான் தேவனுக்காக உழைக்கிறேன், தேவனுக்காக ஜெபிக்கிறேன். என் கண்ணீரை சில நேரங்கள்ல என் கண்ணீர் என் வாழ்க்கையினுடைய பதிலாக கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த ராத்திரி வேளை கண்ணீரோடு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நான் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாயிருக்கிறார். அக்கினி மதிலாயிருந்து உங்கள் நடுவிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அந்த தேவன் மகிமையான காரியங்களை செய்யும் போது உங்கள் கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் கண்டு கர்த்தர் இந்த ஜனத்தோடு இருக்கிறார், கர்த்தர் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் இந்த வருஷத்தின் இறுதியிலே தேவன் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். விசுவாசிகள் மாத்திரம் 2 கையை தட்டி தகப்பனுக்கு நன்றி சொல்லி இந்த 2025 தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை, தேவன் ஒரு பெரிய மகிமையான கிரியைகளை உங்கள் குடும்பத்தில் அவர் செய்ய போகிறார். ஏனென்றால் அவருடைய நாமம் மகிமை நிறைந்த நாமம், அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் உயர்ந்த நாமம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென் சொல்றவங்க மேல அவருடைய மகிமை கிரியை செய்ய போகிறது. வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை இந்த 2025 ஆரம்ப உங்கள் மேல் உதித்திருக்கிறது. காரிருளான வாழ்க்கை, இருளான சூழ்நிலை, அவமானமான சில சூழ்நிலைகள், கட்டுக்களினாலே, பிரச்சனைகளினாலே, போராட்டங்களினாலே உங்க வாழ்க்கை ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. என்னுடைய மகிமை உன்மேல் வந்ததினாலே என் மகிமை பிரகாசிக்கிறதை பார்த்து, என் மகிமையான காரியங்களை செய்ய போவதை பார்த்து உங்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக பக்கத்தில் ஒரு ஆளை கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் 2025 உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உங்கள் கண்களிலே கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய போகிறார். மனிதனுடைய கண்களில் அல்ல. சாலமோன் தேவனுக்காக தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். தேவனுடைய ஆலயத்தை கட்டின போது எந்த இடத்திலையும் நான் கட்டின ஆலயம் என்று சொல்லவில்லை. தேவனுடைய மகிமைக்கென்று உமது நாமத்திற்கென்று கட்டப்பட்ட ஆலயம் என்று சொல்லி அந்த ஆலயத்தை தேவனுக்கு முன்பாக பிரதிஷ்டை செய்த போது வேதம் சொல்லுகிறது, ஆலயத்தின் கொலு மண்டபத்திலே ஷெக்கேனாவின் மகிமை இறங்கி வந்தது. ஷெக்கேனாவின் மகிமை இறங்கி வந்ததினாலே தேவன் அந்த ஆலயத்தின் நடுவிலே சாலமோன் ஜெபிக்கிறான், தேவனே இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளாகவும் உம்முடைய செவிகள் கவனித்திருக்கதா இருக்கும் என்று சொல்லி இந்த ராத்திரி வேளையிலே இந்த 2025 நீங்க பல நாட்கள் வருஷங்களை கடந்து பல காரியங்களுக்காய் அழுது புலம்பி செபித்து உங்களுடைய வாழ்க்கையில் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த 2025 கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தும் போது நீங்கள் கேட்டதும் கேட்க மறந்ததையும் இனி எதிர்பார்க்கிறதையும் கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையை அவர் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும். நீங்க வசந்த முடிங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2024 இருந்ததை விட கொஞ்சம் சொல்லுங்க, சண்டைக்கார மாதிரியே பார்த்து சொல்லுங்க. 2024 இருந்ததை விட 2025 நீங்க ஆண்டவர் மகிமையை பார்க்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்னா பெரியதா இருக்கும். முந்தின மகிமையே பயங்கரமா இருக்கும்னா அப்போ பிந்தின மகிமை இதைவிட மேன்மையானதா இருக்க போகிறது, இதைவிட ஆசீர்வாதமானதா இருக்க போகிறது. இதைவிட உங்க வாழ்க்கையில தேவன் தமது மகத்துவமான கிரியைகளை ஆண்டவர் செய்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய மகிமை நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன வெளிப்படுதோ இல்லையோ, உங்க பெயர் வெளிப்படுதோ இல்லையோ, நீங்க இருக்கிறது வெளிப்படுதோ இல்லையோ, உங்கள் குடும்பத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. தேவனுடைய மகிமையான காரியங்கள் வெளிப்பட போகிறது. தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட போகிறது. எப்பொழுது மகிமை எழும்புகிறதோ, எப்பொழுது மகிமை பிரகாசமாய் வருகிறதோ, அப்பொழுது தேவன் தமது ஜனத்திற்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷங்கள் அவர்களை வேதம் சொல்லுகிறது அக்கினி பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அவர்களை அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தி வந்தார். இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையின் மேக ஸ்தம்பமாய், மகிமையின் மேக ஸ்தம்பமாய், அக்கினி மதிலாய். அக்கினி மதில் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாதுகாப்பை குறிக்கிறது. அக்கினி என்றால் ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. அப்போ அக்கினி அஸ்திரங்கள் நம்மகிட்ட நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம குளிர்ந்த தண்ணீர், நம்ம ஒருவேளை வாட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், அது குளிர்ந்த தண்ணீரை போய் நம்ம என்ன செஞ்சிருவோம், போய் தொட்டுருவோம்ல, போய் என்ன செஞ்சிருவோம். இதே ஆமா நம்ம இங்க இருக்கலாம் நிறைய செல்ஃபி பார்ட்டிஸ் இருக்கும். ஆமா, ரிவர்லாம் போனா, பீச்லாம் போனா ஐ எம் இன் பீச் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்து என்ன செய்வோம், போடுவோம். போட்டிருக்கீங்களா? போட்டது இல்லையா? நிறைய பேர் போட்ட ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். ஓகே, இதே பயங்கரமா தீ எரிஞ்சிட்டு இருக்கும் போது அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் நின்று அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க பார்க்கலாம். அது பக்கத்துல என்ன செய்ய முடியாது. அங்க எரியுதுன்னா அனல் என்ன செய்யும், அங்க எரியுதுன்னா அக்கினி அங்க எரிஞ்சா எங்க வரும். நான் அப்படி விசுவாசிக்கிறேன், தேவன் உங்களுக்கு அக்கினி மதிலா இருக்கும்போது உங்களை தொட விரும்புகிறவர்களுக்கு முன்பாக அவரை தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை தொடரும். அழகா சொன்னார், உன் கண்மணியை தொடுகிறவன். அக்கினி மதில் என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. அக்கினி மதில் என்பது பாதுகாப்பை, சத்துருவின் அஸ்திரங்கள், பிசாசுடைய வல்லமைகள், பிள்ளி சூனியத்தின் கற்றுகள், சில காரியங்களை ஏற்படுத்த முடியாதபடி கிரியை செய்கிற அந்த வல்லமைகளை அழிப்பது அக்கினி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் தேவன் மோசேயை தெரிந்து கொண்ட போது
அக்கினி நடுவிலே அவனை பேர் சொல்லி அழைத்தார். அந்த முட்செடி அக்கினி நடுவிலே எரிந்து வந்த போது இந்த அக்கினி பட்ட செடி பற்றி எரியுது என்று சொல்லி அக்கினி நடுவில் அவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களோடு கூட நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அக்கினி மதிலாய் இருக்கிறேன், அக்கினியாய் பாதுகாக்கிற தேவன். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலோ இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலே நடத்தி வந்தார். ஒவ்வொரு வழியாய் அவளை அக்கினி ஸ்தம்பமாய். புதிய ஏற்பாட்டு காலத்திலே மேல் வீட்டு அறையிலே 120 பேர் கூடி ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளினாலே இறங்கி வந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்த விசேஷம் சொல்லப்படுகிறது, அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் யார்?